இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாள் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படிய வேதத்திலிருந்து 2 வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய, ஆண்டவர் நமக்கு அருளக்கூடிய கிருபைகளை பார்ப்போம். அது நீதிமொழிகளின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை இப்படியாக சொல்லுகிறது. ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்த வசனங்கள். அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது. ஒரு ராஜாவாய் இருக்கக்கூடிய ஒரு மகனுக்கு தன் தாய் போதித்த உபதேசம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு தாய் ஒரு மகனுக்கு உபதேசம் பண்ணுகிறத பாருங்களேன், அவ்வளோ அருமையாக எழுதியிருக்கப்பட்ட இருக்கிறது. என் மகனே, என் கர்ப்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே, ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடாதே. ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடாதே. திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. லேமுவேலே, அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. மதுபானம் பிரபுகளுக்கு தகுதி அல்ல. மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படுத்தவர்களுடைய நியாயத்தை புரட்டுவார்கள். எவ்வளவு அருமையாக ஆண்டவர் சொல்லியிருக்காரு பாருங்களேன். ஒரு ராஜாவாய் இருக்கக்கூடியவன், இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ராஜா, ராஜாவுக்காக சொல்லப்பட்டு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு குடும்ப தலைவனுக்காகனாலும் சரி, ஒரு சபையினுடைய மூப்பனுக்கானாலும் சரி, அதை சார்ந்த ஒரு ஊரினுடைய தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு ஒரு கம்பெனி நடத்தக்கூடிய, ஒரு கூட்டத்தை நடத்தக்கூடிய, ஒரு பட்டணத்தை நடத்தக்கூடிய, தேசத்தை நடத்தக்கூடிய, மாநிலங்களை நடத்தக்கூடிய, மாவட்டங்களை நடத்தக்கூடிய அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, ஒரு பொறுப்புல இருக்கிறவர்களா இருக்கிறதும் சரி, ஆண்டவர் உரைக்கிறதாவது, மகனே, ஒரு தாய் எவ்வளவு அருமையா போதிக்கிறாங்க மகளே, மகனே, உன் பலனை ஸ்திரீகள் இடத்தில் கொடுக்காதே. ஒருத்தனுக்கு ஒரு மனைவிதான், ஆனா நீ அப்படிப்பட்டதான காரியத்துல ஈடுபடாதே. பாருங்க, அருமையா சொல்லப்படுது பாருங்க. ராஜாக்களை கெடுத்த, மற்றவங்களை, அதிகாரிகளை, மற்றவங்களை, அடுத்தவங்களை கெடுத்து வாழணும் என்று நினைச்சியாத, நினைக்காத அப்படின்னு சொல்ற. அப்ப எவ்வளவு ஜாக்கிரதை பாருங்க. மற்றவங்களை நீ கெடுத்து வாழணும் நீ நினைக்காத, அடுத்த ராஜாக்களை கெடுத்து விடாதே அப்படின்னு சொல்லியிருக்கிறார். திராட்சை ரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. மீண்டும் சொல்றாரு லேமுவேலே, ராஜாக்களுக்கு அது தகுதி அல்ல. மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதி அல்ல. தகுதியில் உள்ளப்பட்டவர், ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு மதுபானம் என்ன செய்யறது, அது தகுதியானது கிடையாது. அப்படி தகுதியை குறைக்கக்கூடிய அந்த காரியத்தை நீ செய்யாதபடிக்கு நீ எச்சரிக்கையா இருன்னு சொல்லி ஒரு தாய் தன் மகனுக்கு, ஒரு அதிகாரியின் மகனுக்கு, நாட்டை ஆள போகிற ஒரு மகனுக்கு இந்த இடத்துல அறிவுரை சொல்லப்படுகிறதை வேதத்தில் எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை மறந்து சிறுமை படுத்தப்படுகிறவர்களுடைய நியாயத்தை புரட்டுவார்கள். ஒரு ராஜாவோ, ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவர்களோ, ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்களோ மதுபானம் பண்ணினா நீ என்ன செய்வ, நியாயப்பிரமாணத்தை மறந்துடுவ. நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் இருக்கிறதுல நீ மறந்துட்டு நீ சிறுமைப்படுத்தப்பட்டவர்களை, எளிமையானவர்களுக்கு நீ என்ன செய்வ, நீதி வழங்க முடியாது. நீதி வழங்க அநீதியான காரியத்தை நீ சொல்லுவ. அதனால நீ மதுபானம் குடிக்க கூடாது. யார் மதுபானத்தை குடிக்க கூடாது அப்படின்னா, நீ அதிகாரியா இருக்கிறனா, ஒரு தலைவராய் இருக்கிறேன்னா, நீ ஒரு ராஜாவாய் இருக்கிறனா, நீ பிரபுவாய் இருக்கிற அப்படின்னு சொன்னா மதுபானம் குடியாதே என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை அநேக இடங்கள்ல ஒரு பார்ட்டி நடந்தா என்ன செய்யறாங்க, முதல் அதுதான் செய்யறாங்க. மதுபானம் இல்லாதபடி அந்த இடத்துல ஒரு பார்ட்டி நடத்த முடியாது நினைச்சு பெரிய ஆட்கள் அப்படி செய்யறாங்க. ஒரு ஒரு அந்தஸ்துல இருக்கணும், அந்த ஒரு பெரிய பவர் போல அதை காமிச்சுக்கிறாங்க. ஆனா வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ராஜாக்கள், பிரபுக்கள், ஆளக்கூடிய தலைவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படியாய், ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்படியாய், நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கடைபிடிக்கும்படியாய். நீ மதுபானம் பண்ணினா நியாயப்பிரமாண புஸ்தகத்தை என்ன செஞ்சிருவ, மறந்துடுவ. நீ மறந்துட்டேன்னா என்ன செய்வ, எளிமையானவர்களுக்கு நீ என்ன செய்ய மாட்ட, நீதி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாக இதில் எழுதி வைத்திருக்கிறது நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, யார் மதுபானம் குடிக்கணும்னு போட்டுன்னு பார்த்தீங்கன்னா, மடிந்து போகிறவனுக்கு, நீ சாக போறவனுக்கு மதுபானத்தை கொடு. அவன் சாக போறான், துடிச்சுட்டு இருக்கான், அவனுக்கு போய் மதுபானத்தை கொடு அப்படின்னு சொல்றாரு. அப்ப யார் மதுபானத்தை குடிக்கணும்னு சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கு. அப்ப யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா,
வேதனையின் நிமித்தம் கடைசி உயிர் பிரியவர்களுக்கு இந்த மதுபானத்தை கொடு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த வேதனையை அவங்க தாங்க முடியாம அது மறந்து செத்துருவாங்க அப்படின்றதுக்காண்டி. அப்ப மறித்து போகக்கூடியவர்களுக்கு என்ன செய்ய அந்த மதுபானத்தை கொடுன்னு சொல்லுது. அப்ப நம்ம என்ன சூழ்நிலையில இருக்கிறோம், நீங்க தலைவராக இருக்கிறோம்னு நினைச்சீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அந்த மதுபானம் பண்ணாத இருக்கபடி இந்த வசனங்களை வாசித்து ஆண்டவர் உங்களோடு பேசுகிற காரியத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்ப்பீர்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், உயர்ந்த ஸ்தலத்துக்கு வரணும், ஒரு ராஜாவாகணும், ஒரு தலைவன் ஆகணும்னு சொல்லி எல்லா மனிதர்களுக்கும் ஆசை இருக்கும். ஆனா எல்லாரும் அந்த இடத்துல வர முடியாது. ஆனா வேதம் கற்றுக் கொடுக்கிறது இப்படிப்பட்ட ஆட்கள் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த காரியங்களை நாம் கடைபிடித்தோமானால் ஆண்டவர் நினைச்சா உயர்ந்த ஸ்தலத்துக்கு உயர்ந்த இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வர முடியும். பிரியமானவர்களே, கண்களை மூடும் ஜெபம். அன்பின் தகப்பனே, மதுபானத்துக்கு அடிமைப்படாதபடிக்கு ஆண்டவர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தலைவர்களாக இருந்தாலும் சரி, அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே அந்த ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்க மதுபானத்துக்கு அடிமைப்படாதபடி காத்துக்கொள்வீராக. இது நிமித்தம் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை மறப்பார்கள், அது நிமித்தம் நீதி விலகும் என்று சொல்லியிருக்கிறீங்களா ஐயா? எளியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நீதியை புறக்கணிக்காதபடிக்கு நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.